என்ன நண்பர்களே, அனைவரும் வளமா நலமா எப்படி போயிட்டு இருக்கு? எல்லாமே சூப்பரா. இன்னைக்கு ரொம்ப முக்கியமாக நார்சிசிஸ்ட் ரீசன்ட் டைமில் மாடர்ன் டைமில் யூஸ் பண்ணுற ஒரு முக்கியமான ஒரு டெக்னிக்ஸை பற்றி தான் பேச போகிறோம். தட் வி கால் த மிரரிங் ட்ராப் அப்படின்னு சொல்கிறது. இது ஒரு மிரர் ட்ராப் அப்படின்னு சொல்கிறது. இதுக்கு பேர் என்ன, இது எப்படி நம்ம லைஃப்பில் இம்பேக்ட் ஏற்படுத்தும் அண்ட் இது எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிற விஷயத்தை பற்றி தான் இன்றைக்கு இந்த நார்சிசிஸ்ட் சைக்காலஜியில் நம்ம பார்க்க போகிறோம். நான் அவ்வளோ பேருமா சார். Welcome to the Human Expert Tamil. I am your Rajkumar Pandian, psychologist. So, mirror trap அப்படிங்கிற விஷயத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த எக்ஸ்க்ளூசிவாக இருக்கக்கூடிய இந்த நார்சிசிஸ்ட் ஃப்ரீ லைஃப் அப்படிங்கிற இந்த வெபினாரை நம்ம பற்றி பார்த்துருவோம். ஓகே, ஸோ இந்த நார்சிசிஸ்ட் ஃப்ரீ லைஃப் அப்படிங்கிற இந்த வெபினார் அப்படிங்கிறது கூடிய சீக்கிரம் ஆக்சுவலாக இன்னும் ஒரு 2 to 3 டேஸில் அகைன் செகண்ட் பேட்ச் அப்படிங்கிறது தொடங்க போகுது. தாராளமாக உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குங்கிற பட்சத்தில் இதான் நம்மளுடைய அட்மின் நம்பர். அந்த வெபினார் பற்றியான டீட்டெயில்ஸ் என்ன, அதுக்கான ஃபீஸ் என்ன, அதுக்கான டைமிங் என்னங்கிற எல்லா விஷயத்தையும் இந்த நம்பரில் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுறது மூலமாக ஈஸியாக நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். தட்ஸ் அ மேட்டர். ஸோ சீக்கிரம் சேருங்க. ஒரு நார்சிசிஸ்ட்டை எப்படி ஹேண்டில் பண்ணுறது, சக்ஸஸ்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுறது அண்ட் அதுலேருந்து நம்ம ஹீல் ஆகி எமோஷ்னலி ஸ்ட்ராங் ஆகி வெளில வர்றது எப்படிங்கிறது முதற்கொண்டு எல்லா விதமான விஷயம் இன்க்ளூடிங் த லீகல் கான்சிக்வன்சஸை எப்படி ஃபேஸ் பண்ணுறதுங்கிறதுலேருந்து எல்லா விதமான விஷயத்தையும் இந்த வெபினாரில் தெரிஞ்சுக்க முடியும். பிகாஸ் இட் ஹாஸ் அ 10 days இல்லையா? ஸோ 15 hours அப்படிங்கிறது இருக்குது. ஸோ கம்ப்ளீட்டாக இந்த விஷயங்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும். 1.5 hours அப்படிங்கிறது வீக் டேஸில் டெய்லி ஒரு செஷன் அப்படிங்கிறது இருக்கும். தட்ஸ் ஹவ். ஓகே, சரி வாங்க நம்ம இதுக்கு போயிடுவோம். த மிரர் ட்ராப் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத முதல்ல நம்ம சொல்லிடலாம். திஸ் இஸ் வாட் த டெஃபனிஷன். சிம்பிளி நார்சிசிஸ்ட் வில் காப்பி யூ. அவ்வளோதான். உங்ககிட்ட இருக்க எல்லா விதமான விஷயத்தையும் நார்சிசிஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால் காப்பி பண்ணுவாங்க. நீங்கள் எப்படி நடக்கிறீங்களோ அப்படியே அவங்க நடந்துப்பாங்க. இது எதுக்கு அப்படின்னு சொன்னால் the second thing is it's kind to create the illusion. என்ன இல்யூஷனை கிரியேட் பண்ணுறதுக்காக, நாம் கிட்டத்தட்ட நம்மளை மாதிரியே ஒரு பர்சன் நமக்கு கிடச்சிட்டாங்க, சூப்பரு, இனிமேல் நம்ம அலையிறதுக்காக தேவையில்லை. இதுவும் ஒரு லவ் பாம்பிங்கில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். லவ் பாம்பிங்கினுடைய ஃபஸ்ட்டு ஃபேஸில் இதே மாதிரியான மிரரிங் எல்லா விதமான விஷயங்களையும் செய்வாங்க. உங்கள் கூட பயங்கரமாக மிங்கிள் ஆகிறதுக்காக லைங் இன்டு யுவர் ஷூஸ் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அழகாக அந்த அளவுக்கு உங்களுடைய பார்வையில் நீங்கள் எப்படி ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறீங்களோ அதே மாதிரி புரிஞ்சுப்பாங்க. நீங்கள் எப்படி உங்களுடைய அப்பா அம்மா பாசம் அது இதுன்னு சொல்கிறாங்க அப்படிங்கிறது அதே மாதிரி அவங்களும் அவங்களுடைய அம்மா அப்பா பாசங்கிறது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்குவாங்க. அப்படிங்கிற மாதிரி பலவிதமான விஷயங்களை சொல்லுவாங்க. ஸோ உங்களுக்கு இருக்கக்கூடிய டேஸ்ட் என்ன, ஹேபிட் என்ன, நீங்கள் எதுக்கு கோவப்படுவீங்க, எதுக்கு சிரிப்பீங்க, எதுக்கு கத்துவீங்க, இந்த மாதிரி எல்லா விதமான விஷயத்தையும் என்னவோ பைகாட் பண்ணி ஒப்பிச்ச மாதிரி அந்த விஷயத்தை எல்லாத்தையும் ரொம்ப க்ளோஸாக இருந்து அப்சர்வ் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஏற்ற மாதிரியே அதுக்கு ஏற்ற மாதிரியே பயங்கரமாக அவங்க நடந்துக்க ஆரம்பிப்பாங்க. சீம்ஸ் லைக் உங்களை பார்த்த மாதிரியே இருக்கும். இப்போ இயல்பாகவே நம்மளுடைய டேஸ்ட்டில் ஒரு சேம் டேஸ்ட்டில் கூடிய ஒரு பர்சனை பார்த்தா நமக்கு எப்படி இருக்கும், ஒரு லைக் மைண்டட் பீப்புளை பார்த்தா எப்படி இருக்கும், ரொம்ப கனெக்டடாக ஃபீல் ஆகும்ல. ஓகே, இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் எங்கேயாவது ஒரு ஃபாரினில் இருக்கீங்கன்னா நம்ம ஊருக்காரங்களை யாரையாவது பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும், அவர் ஆக்சிடென்டலாக பார்க்குறீங்க எப்படி இருக்கும் இல்லையா? அதுவும் முக்கியமாக நம்மளோட இந்த ஊரில் இந்த இடத்துல நான் இருக்கேங்கன்னு சொல்லும்போது பயங்கர சந்தோஷமாயிடும். பரவாயில்லையே, தமிழ் பேசுகிறது அதிசயம், அதை விட அதிசயம் தமிழ்நாட்டுக்குள்ளே நம்மளுடைய ஊர் பக்கத்தில் இருக்கிறதுங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம். அது இந்த திருநெல்வேலிக்காரங்கெல்லாம் பிடிச்சா விடவே மாட்டாங்க நம்மளை. அந்த மாதிரி இருந்தால் அது ஒரு கனெக்டடாக ஃபீல் ஆகும்ல. இந்த ஒரு ஹியூமன் சைக்காலஜி தான் இந்த நார்சிசிஸ்ட் ரொம்ப அட்வான்ஸ் டெக்னிக்கில் யூஸ் பண்ணுறாங்க. எப்படி இதெல்லாம் அவங்களால புரிஞ்சிக்க முடியுது அப்படின்னா ரொம்ப சிம்பிள். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே நார்சிசிஸ்ட் உங்களை அதிகமாக பேச விடுவார்கள், பேசுறதுக்கு என்கரேஜ் பண்ணுவாங்க இல்லையா? எனக்கு இது பிடிக்கும், அது பிடிக்கும், அப்படி பிடிக்கும், இப்படி பிடிக்கும்போது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே உங்க கூட அப்படியே ஒரு அட்டாச்மெண்ட்டை கிரியேட் பண்ணுறதுக்காக உங்களை நல்லா பேச விடுவாங்க. நல்லா பேசும்போது நமக்குள்ள ஒரு மாதிரியான ஃபீலிங்ஸ், ஓகே நம்மளை நம்மளோட ஸ்பீச்சை ரெகனைஸ் பண்ணுறதுக்கு ஒருத்தவங்க இருக்காங்களேன்னு சொல்லிட்டு நம்ம நிறைய பேசுவோம் அவங்ககிட்ட. அப்படி பேச ஆரம்ப காலகட்டத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா எல்லா விதமான விஷயங்களையும் அப்சர்வ் பண்ணி அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்க நடந்துக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ வாட் இஸ் அ பர்பஸ்? டு கெயின் த கண்ட்ரோல்.
அது என்ன? நம்மள மாதிரியே நடந்துக்கிறனால அவங்க எப்படி நம்மளுடைய கண்ட்ரோல் வந்து கெயின் பண்ண முடியும் அப்படின்னா, ரொம்ப சிம்பிள். இந்த அட்டாச்மெண்ட்டுங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா வந்து ஒரு நல்ல ஒரு பாண்டிங்கை வந்து கிரியேட் ஆக ஆரம்பிக்கும் உங்களுக்கு உங்களுக்கு தெரியாமையே. ஒரு பயங்கரமான ஒரு செக்யூர்டா நம்ம ஃபீல் பண்ண ஆரம்பிப்போம். ஃபைனலா நம்மள மாதிரியே ஒரு ஆளை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். உலகத்துல நம்மள மாதிரி 7 பேர் இருப்பாய்ன்னு சொன்னாங்கல்ல, அது மாதிரி ஒரு ஆளை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அப்படின்னு சொல்லும்போது, இயல்பா ரொம்ப ஃபெமிலியரா அவங்க நமக்கு மாறி போயிடுவாங்க. எந்த ஒரு இன்செக்யூரிட்டியும் ஆரம்ப காலகட்டத்துல இருக்காது. அப்படி இல்லாதப்போ நம்ம என்ன பண்ண ஆரம்பிப்போம்? இந்த பாண்டிங் ஓரியன்டடா பலவிதமான சீக்ரெட்ஸை நாம அவங்க கிட்ட சொல்ல ஆரம்பிப்போம். அவங்க நம்ம ரொம்ப ஸ்பெஷலா ட்ரீட் பண்றோங்கிற பேர்ல நமக்கு 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 மட்டும் தெரிஞ்ச பலவிதமான சீக்ரெட்ஸை நம்ம அங்க சொல்ல ஆரம்பிப்போம். பாஸ்வேர்ட்ல இருந்து எல்லா விதமான விஷயத்தையும் நம்ம சொல்ல ஆரம்பிப்போம். அசட் ஓரியன்டட் டீட்டெயில்ஸ், ஃபினான்ஷியல் ஓரியன்டட் விஷயங்கள், உங்களோட ஃபேமிலியில் உங்களுக்கு யாரை பிடிக்கும் யாரை பிடிக்காது, என்ன பிரச்சனை, உங்கள் ஃபேமிலியில் உங்களோட ஃபேமிலிக்கும் உங்களோட சித்தப்பா ஃபேமிலிக்கு நடந்த சண்டைகள் என்ன, அதில் இவங்க என்ன பேசுனாங்க அவங்க என்ன பேசுனாங்க, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயங்கரமாக ஏதோ ஒரு கவுன்சிலிங் வந்திருக்கிற மாதிரி எல்லா விதமான விஷயத்தையும் போட்டு ஒப்பிக்க ஆரம்பிப்பீங்க. ஒரு தெரப்பி செஷன் அட்டன் பண்ண மாதிரி இருக்கும். அப்படி ஒப்பிக்க இந்த விஷயத்தை எல்லாத்தையும் கெயின் பண்ணி வச்சுட்டு, சீக்ரெட் இஸ் அ வெப்பன் இல்லையா? ஒருத்தவங்களோட சீக்ரெட் தானே அவங்களை அழிக்கிறதுக்கான பேர் ஆயுதம். ஸோ அவங்க என்ன பண்ண ஆரம்பிப்பாங்கன்னா, உங்களுக்கு அகைன்ஸ்டாக அவர்கள் யூஸ் பண்ண பார்ப்பாங்க. ஃபினான்ஷியல் ஓரியன்டட் விஷயங்கள் இதெல்லாம் இருக்கா? அப்புறம் லேட்டராக என்ன பண்ண ஆரம்பிப்பாங்க, ஃபினான்ஷியல் இதெல்லாம் இருக்குல்ல, அப்போ இந்த விஷயத்தெல்லாம் கொண்டு வா, இதெல்லாம் எனக்கு தேவைப்படுது. வரதட்சணையை கேட்காம கேட்கறது. எனக்கு பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு இவ்வளோ தேவைப்படுது, இந்த விஷயங்கள் தேவைப்படுது, அந்த விஷயங்கள் தேவைப்படுதுங்கிறது. அதே மாதிரி ரொம்ப சிம்பிள், உங்களோட ஃபேமிலியோட சீக்ரெட் எல்லாம் தெரிஞ்ச உடனே அவங்க என்ன ஸ்மேர் கேம்பெயின் பண்ணுறதுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். யார் உங்களோட ஃபேமிலியோடைய எதிரி அப்படிங்கிறது தெரிஞ்சு வச்சுட்டு அந்த எதிரிகிட்ட போய் இவங்க கான்டாக்ட் வச்சுப்பாங்க. ஏன்? உங்களை வந்து த்ரெட்டனாக ஃபீல் பண்ண வைக்கிறோங்கிறதுக்காக. அப்படி அவங்க கிட்ட கான்டாக்ட் வச்சுட்டு உங்களை பற்றியான வீக்னஸ், உங்கள் ஃபேமிலியை பற்றியான வீக்னஸ், எல்லா விதமான விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அதுலேருந்து விளையாட ஆரம்பிப்பாங்க. நீங்கள் இந்த கௌரவம்லாம் ரொம்ப பார்க்குற ஆள், இந்த சொசைட்டியில் வந்து ஒரு மதிப்போடு இருக்கணும்னு நினைக்கக்கூடிய ஆள், அவங்களாம் கண்டிப்பாக வந்து டிவோர்ஸுங்கிற மாதிரி விஷயத்துக்குலாம் போகவே மாட்டாங்க அப்படின்னா, அப்போ அதுதான் வந்து அவங்களுக்கான ட்ரம்ப் கார்டு. அப்போ அதை வச்சுக்கிட்டு நம்மளை மிரட்ட ஆரம்பிப்பாங்க. ஓகே, நம்ம ரொம்ப மதிமரியாதை நடந்துக்கிறோம் அப்படின்னா, அப்போ இதை கூட உங்களால் செய்ய முடியலையா, நீங்கள்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஃபினான்ஷியல் ஓரியன்டாக நம்மக்கிட்ட இருந்து பல விதமான விஷயங்களை வாங்க பார்ப்பாங்க. இவங்க வாங்குறது எல்லாமே நம்முடைய வாழ்க்கையில் வந்து ஃப்யூச்சரில் வந்து ஒரு நல்லபடியாக அவங்க அனுபவிக்கிறதுக்காகவோ, இல்லை நம்ம ஃப்யூச்சரில் நம்முடைய குழந்தைங்க அனுபவிக்கிறதெல்லாம் கிடையாது. இவங்க வாங்குறது அவங்க அனுபவிக்கிறத தாண்டி உங்களை ஜீரோ ஆக்கணும். ஃபினான்ஷியலி உங்களையும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற உங்களுடைய ஃபேமிலியையும் ஜீரோ ஆக்கணுங்கிற ஒரே ஒரு இன்டென்ஷனில் தான். நத்திங் எல்ஸ். வெரி சிம்பிள். அப்போ அந்த மாதிரியான ஒரு ஸ்மேர் கேம்பெயினை ஈவன் உங்களை பற்றியான சீக்ரெட்ஸை கொண்டு அவங்களோட எனிமிகிட்ட போய் சொல்ல ஆரம்பிப்பாங்க. பரவாயில்ல, ஏதாவது உங்களுக்கு அகைன்ஸ்ட் ஆக்ட் பண்ணட்டுமே, ஏன் என்ன பிரச்சனை அப்படின்னு நமக்கு தெரிஞ்சே அதை பண்ணுவாங்க. நம்மளுக்கு தெரியணுங்கிறதுக்காகவே அதை பண்ணுவாங்க. அப்போ தான் நாம் போய் அவங்ககிட்ட நம்ம வந்து கெஞ்சுவோம், இதெல்லாம் சொல்லாதீங்க, இப்படிலாம் சொல்லாதீங்க அப்படின்ட்டு. ஸோ நமக்குள்ளே வந்து எந்த ஒரு சீக்ரெட்டை சொல்லிடுவாங்களோ சொல்ல மாட்டாங்களோ, எந்தெந்த விஷயங்கள்லாம் சொல்லியிருப்பாங்களோங்கிற பலவிதமான பயங்கள் நமக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும். ஆட்டோமேட்டிக்காக அவங்க சொல்கிற விஷயங்கள் எல்லாத்துக்கும் நம்ம கட்டுப்பட்டு போயிடுவோம். ஏன்னா எங்கே நம்ம வந்து இந்த விஷயத்த கேட்காம போகிறோன்னா அவங்க சொல்லிடுவாங்களோங்கிற ஒரு பயங்கிறது நமக்குள்ளே இருக்கும். ஈவன் சில நேரங்களில் நமக்கும் நம்மளுடைய அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் இருக்கக்கூடிய ஒரு மனசங்கடம், ஒரு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அன்னைக்கு இது மாதிரி நடந்துச்சு, ரொம்ப நான் சங்கடப்பட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட நம்ம வந்து பேசி வச்சுருப்போம். அந்த விஷயங்களை கொண்டு என்ன பண்ண ஆரம்பிப்பாங்கன்னா, அவங்ககிட்டயே போய் இந்த மாதிரி உங்களுடைய பொண்ணு இல்லை இந்த மாதிரி உங்கள் பையன் வந்து இப்படி நினைக்கிறான்னு சொல்லிட்டு அவங்ககிட்டயே சொல்ல ஆரம்பிப்பாங்க. ஓகே, ஸோ அந்த மாதிரியான ஒரு ட்ரையாங்குலேஷன் மெத்தடை பொறுத்த வரைக்கும் இங்கே அவர்கள் யூஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஓகே, ஸோ திஸ் இஸ் ஹவ் இட் இஸ். அண்ட் ரொம்ப சிம்பிள், ஃப்ளைங் மேக்கீஸ் இருக்கிறாங்க, அவங்க சம்மந்தப்பட்ட சப்போர்ட்டர்ஸ் இருக்கிறாங்க. இவங்க பேச விடாமல் என்ன பண்ணுறது, அவங்கக்கிட்ட இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் கொடுத்து அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விடுறது. நம்ம குடும்பத்தை பற்றியான ஒரு இமேஜை, நம்மளை பற்றியான ஒரு இமேஜை ஒட்டுமொத்தமாக டெஸ்ட்ராய் பண்ணுறதுக்கு, நம்மளை ஒட்டுமொத்தமாக கண்ட்ரோல் எடுத்துக்கிறதுக்கான ஒரு வழியை பார்க்கறதுக்கு இந்த மிரரிங் விஷயங்கள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. சிம்பிள். அண்ட் இதில் என்ன ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனைன்னா, நம்மளுடைய சீக்ரெட்டை தெரிஞ்சுக்கிறாங்க, நம்மளை மாதிரி வந்து அவங்க வந்து அந்த டேஸ்ட் ஓரியன்டான விஷயங்கள்லாம் வந்து நம்மக்கிட்ட போய் சொல்கிறாங்க வைக்கிறாங்கிறது ஒரு பக்கம். ரெண்டாவது முக்கியமான விஷயம், நம்மளுடைய பிஹேவியர் மாதிரியே அவங்க அது சிமிலரான ஒரு பிஹேவியர் செய்வாங்க. ஆனால் அதை வேற ஒரு பர்பஸ்க்காக செய்வாங்க. இப்போ நம்ம நல்ல விஷயத்துக்காக ஒரு பிஹேவியர் செய்யணும்னு வச்சுங்களேன், அதே பிஹேவியரை அவங்க ஒரு கெட்ட விஷயத்துக்காக செய்வாங்க. செஞ்சுட்டு என்ன சொல்லுவாங்கன்னா, நீ செஞ்சல, நான் செஞ்சது தப்புனா அப்போ நீ செஞ்சதும் தப்பு தானே,
இப்போ நீங்கள் என்ன பண்ண முடியாது, அவங்கள ப்ளேம் பண்ண முடியாது. ஏன்னா நீங்களும் அந்த பிஹேவியர் செஞ்சுருப்பீங்க. நீங்கள் வந்து எப்போ பார்த்தாலும் நீங்கள் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கோவம் அந்த இது உங்களுக்கு வந்து ஒரு ஃபைட் வந்ததுன்னா நீங்கள் பயங்கரமாக கோவப்பட்டு கத்துறீங்க. ஓகே, கோவப்பட்டு பயங்கரமாக கத்துறீங்க. இப்படி கத்துற ஒரு விஷயங்கள்ங்கிறது உங்களுக்கு ஒரு ஹேபிட். அது பண்ணது அது 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 பண்ணதுக்கப்புறம் நமக்கே ஒரு மாதிரி ரியலைஸ் ஆகும், நமக்கே ஒரு ஆக்வர்டாக ஃபீல் ஆகும். ஆப்போசிட்டில் இருக்கவங்க வந்து நம்ம வந்து சாரி கேட்டுருவோம். இவ்வளோதான் இது நமக்கு இருக்கக்கூடிய ஒரு பிஹேவியர். உண்மையிலே நம்ம ரியலைஸ் பண்ணி அந்த சாரி கேட்போம். அதுக்கப்புறம் அந்த விஷயங்களை செய்ய மாட்டோம். இதே விஷயத்த அவங்களும் அதை மிரரிங் பண்ணுவாங்க. அவங்களும் கோவப்பட்டு கத்துவாங்க. கோவப்பட்டு கத்திட்டு இப்படி தானே நீ கத்துன, இப்போ நான் கத்துனா மட்டும் உனக்கு வந்து தப்பாக சொல்கிறியா? அப்போ அதை வச்சு ஒரு கேஸ் லைட்டிங் பண்ணுவாங்க. என்னது, நம்மளை வந்து டீக்ரேட் பண்ணுவாங்க. அப்போ நீ எப்படிப்பட்ட ஒரு ஆள் பாரு, நீ தான் டாமினேட்டிங் கேரக்டரு, நீ தான் அந்த நார்சிசிசம் சொல்கிறல்ல, அது நீ தான் அப்படின்னு நம்மகிட்டே சொல்ல ஆரம்பிப்பாங்க. ஏன்னா நான் பண்ணா நீ பண்ணால் மட்டும் சரி, நான் பண்ணால் அதே விஷயத்த நான் பண்ணால் தப்புங்கிறல்ல. இவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொன்னால் எக்ஸ்ட்ரீமாக கோவப்பட்டு கையை நீட்டுறது இந்த மாதிரியான விஷயங்கள் முதல் கொண்டு அவங்க செஞ்சுருவாங்க. அப்புறம் அப்படியே வந்து காலில் விழுவாங்க. கேட்டால் இது உங்ககிட்ட இருந்தால் நான் கற்றுக்கிட்டேன்னு சொல்லுவாங்க. கோவப்படுறதும் கடைசியில் மன்னிப்பு கேட்கறதும் உங்ககிட்ட தான் நான் கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அதே விஷயங்களை செஞ்சு செஞ்சு நம்மளை ஒரு மிகப்பெரிய ஒரு மென்டல் குரூவல்ட்டி கீழே நம்மளை ஒரு மிகப்பெரிய ஒரு மென்டல் டார்ச்சரை வந்து அவர்கள் கொடுப்பார்கள். திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் திங். அண்ட் வாட் வுட் பி த டேஞ்சர்? நம்மளுடைய ஐடென்டிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயமே அங்கே இல்லாமல் போகும். நம்மளோட ஐடென்டிட்டியை இதை வச்சு தானே அவங்கெல்லாம் விளையாடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஐடென்டிட்டி மேலே நம்மளே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தேகம் வர ஆரம்பிச்சிடும். அது மேலே அந்த ஒரு ஐடென்டிட்டியை இவ்வளவு நாள் நம்ம காப்பாற்றி வச்சுருந்த, இவ்வளோ நாள் நம்ம செக்யூர் பண்ண, நம்மளை வந்து நல்லா படித்து நல்லபடியாக வந்து ஒரு இடத்துல நம்ம பொசிஷனில் உட்காந்து ஒரு நல்ல ஒரு விஷயத்தை வந்து ஒரு செல்ஃப் இமேஜை வந்து நம்ம கிரியேட் பண்ணி வச்சுருப்போம். இப்போ இந்த செல்ஃப் இமேஜ் மேலே நமக்கே ஒரு வெறுப்பு வர ஆரம்பிக்கும். நம்ம மேலே நமக்கு ஒரு வெறுப்பு வர ஆரம்பிக்கும். இப்படிப்பட்ட பிஹேவியர்லாம் செஞ்சதுனால தானே அவங்க அந்த பிஹேவியரை வச்சுட்டு ஆடுறாங்க. அப்போ இந்த பிஹேவியர்லாம் செஞ்சது காரணம் யார்? நான் தானே. அப்போ என் மேலே எனக்கு வெறுப்பு வரட்டும்னு சொல்லிட்டு நம்ம மேலேயே வந்து பலவிதமான வெறுப்புகள் வர ஆரம்பிக்கும். அப்போ ஒரு கட்டத்துக்கு மேலே நம்மளுடைய பிஹேவியரை எல்லாத்தையுமே நம்ம லிமிட் பண்ண ஆரம்பிப்போம். பிஹேவியர்னு ஏதாவது ஒன்று செஞ்சாத்தாலும் இந்த மாதிரி வந்து அவங்க மிரரிங் பண்ணுறாங்க. சிம்பிள், என்ன பண்ணிடலாம், பிஹேவியரே பண்ண வேண்டாம். சிம்பிள், நாம் சார் சைலண்ட்டாக இருந்துட்டு போயிடுவோம் அப்படின்னு நம்ம சைலண்ட்டாக இருக்க ஆரம்பிப்போம். அவங்களும் சைலண்ட்டாக இருந்து சைலண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுக்க ஆரம்பிப்பாங்க. அப்போ ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன பண்ணுறதுனே தெரியாத அளவுக்கு நம்ம க்ளூலெஸ் ஆயிடுவோம். இந்த குழப்பத்துக்கு நடுவில் நாம் நமக்காக சேர்த்து வச்சுருந்த அந்த ஒரு இமேஜ், நம்மளை பற்றியான இமேஜ், அது எங்கே போயிருக்குன்னே தெரியாது. சிம்பிள். ஸோ இதைத்தான் நம்ம வந்து புரிஞ்சிக்க வேண்டியது இருக்குது. திஸ் இஸ் வாட் வி கால் த மிரரிங். இது ஒரு மிரர் ட்ராப் அப்படின்னு சொல்கிறது. ஓகே, திஸ் இஸ் வாட் they do. காப்பி அண்ட் கண்ட்ரோல். நம்மளோட ஐடென்டிட்டி ஓரியன்டான விஷயங்களை எல்லாத்தையும் அவர்கள் திருட ஆரம்பிப்பாங்க. நம்மளோட ஸ்கில் ஓரியன்ட் ஏதாவது ஒரு விஷயங்கள் இருந்தால் அதை முதற்கொண்டு அதை கற்றுக்கிட்டாலும் பரவாயில்ல, பட் அதை வந்து எந்த மாதிரி அந்த ஸ்கில்லை வந்து தப்பாக யூஸ் பண்ணி அதை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண முடியுமோ எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுவாங்க. இப்படி யூஸ் பண்ணி நான் ஒரு கெட்ட விஷயம் நடந்துச்சு, அப்போ நீ அந்த ஸ்கில்லை யூஸ் பண்ணாத, நீ எதுக்கு அந்த ஸ்கில்லை யூஸ் பண்ணுற? ஏங்க நீங்கள் வந்து தப்பான ஒரு விஷயத்துக்கு யூஸ் பண்ணீங்க, அப்போ நீ ஏன் யூஸ் பண்ணுற? ஏம்மா நீ தப்பான விஷயத்துக்கு யூஸ் பண்ண நான் என்ன பண்ணுறது? நீ யூஸ் பண்ணக்கூடாது. அதை நான் யூஸ் பண்ணுறது தப்புன்னு சொல்கிறேன், அப்போ நீ யூஸ் பண்ணாது. நான் யூஸ் பண்ணுறதை பற்றி நீ ஒன்றுமே சொல்லணும், நான் இதை வச்சு இன்னும் வந்து உன்னை மேனிப்புலேட் பண்ணுவேன், இன்னும் உன்னை டார்ச்சர் கொடுக்குற மாதிரியான விஷயங்கள் செய்வேன்னு சொல்லிட்டு அவங்க கொண்டு வருவாங்க. ஸோ வெப்பனைஸ் த சீக்ரெட்ஸ். நம்மளுடைய சீக்ரெட் என்பது நமக்கு எதிராகவே திரும்ப ஆரம்பிக்கும். அதை வைத்து பலவிதமான கேம்ஸ் விளையாட ஆரம்பிப்பாங்க. ஈவன் நம்மளுடைய பாஸ்வேர்ட்லாம் தெரிஞ்சவொடனே இந்த மாதிரி இன்சிடென்ட்லாம் நிறைய நடந்திருக்கு. ஏன்னா இந்த மாதிரி வந்து ஒரு நார்சிஸ்ட் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இன்றைக்கி வந்து என்னுடைய ஹஸ்பண்டையும் ஒய்ஃபை என்னோடய ஸ்பௌஸை வந்து இன்றைக்கி நான் வந்து அட்டாக் பண்ண போகிறேன். அட்டாக் பண்ணால் ஆல்ரெடி இவங்க சொல்லிகிட்டு இருக்க மாதிரி வீட்டை விட்டு வெளில போகிறேன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. இவங்க வீட்டை விட்டு வெளில போவாங்க. ஏன்னா அதுக்கு வந்து முதலே நம்ம என்ன ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கலாம்னா, இவங்களை அட்டாக் பண்ண உடனே இவங்களுடைய பேங்க்கில் இருக்கக்கூடிய எல்லா விதமான அமௌண்ட்டையும் நம்ம எடுத்துருவோம். நம்ம எடுத்து நம்மளுடைய பேங்க்குக்கு நம்ம மாற்றிடுவோம். அது வரைக்கும் அவங்க செய்யலை. ஏன்னா அது வரைக்கும் நார்சிஸ்டுக்கு வந்து ஒரு பயம் இருந்துச்சு. எங்கடா வந்து இந்த விஷயத்த அவங்க இருக்கும்போதே அந்த விஷயத்தெல்லாம் செஞ்சோம்னா இன்னும் அது பிரச்சனையாக இருமோங்கிற ஒரு பயம் இருந்தது. ஸோ இப்படி ஒரு பிளான் பண்ணி இருக்கிறாங்க. அதே மாதிரி இவங்க கோவப்பட்டு கற்று அவங்க வெளியில் போக ஈஸியாக வந்து அந்த நார்சிஸ்ட் என்ன பண்ணிட்டாங்க, ஆட்டோமேட்டிக்காக அந்த பேங்க் பேலன்ஸில் இருக்கக்கூடிய அமௌண்ட்டை எல்லாத்தையும் மாற்றிக்கிட்டாங்க. ஓகே, இந்த மாதிரியான விஷயங்கள் அப்படிங்கிற நடந்திருக்கு. அப்போ எக்ஸாக்டாக நீ வெளியில் போயிடுவ. நீ வெளியில் போனேன்னா உங்ககிட்ட காசு இருக்காது. இப்போ உன்னோட பேலன்ஸை நான் 0 ஆக்கிட்டேன். இப்போ நீ என்ன பண்ணி ஆகணும், நீ திருப்பி வந்து தான் ஆகணும். இது யூஎஸில் நடக்குது. நம்ம இந்தியாவில் நடந்தால் கூட எங்கிட்டாவது பணத்தை நம்ம பெறக்கலாம். யூஎஸில் நடக்கும்போது எங்கே போவீங்க? நீங்கள் ஷெல்டருக்கு எங்கே போவீங்க? உங்கள் மணியை வச்சு தான் நீங்கள் வெளில வந்திருப்பீங்க. இப்போ அந்த மணியை பூராத்தையும் எடுத்துட்டாங்க. இதெல்லாம் நடந்ததுக்கான காரணம் என்ன?
நம்மளுடைய சீக்ரெட்ஸ். நம்மளுடைய சீக்ரெட்ஸ் அவங்களுக்கு தெரிஞ்சது. இன்னும் கொஞ்சம் அதிகமான சீக்ரெட் சொல்லலாமா? நம்மளுடைய ப்ரைவேட் இமேஜ்லேருந்து, அது ஓரியன்டான விஷயங்கள்லேருந்து, ப்ரைவேட் ரிலேஷன்ஷிப்லேருந்து எல்லா விதமான விஷயத்தையும் ஃபோட்டோஸாவோ வீடியோஸாவோ ஒரு டாக்குமெண்ட் அவங்க பண்ணி வைத்திருப்பது கூட வாய்ப்பு இருக்குது. அந்த விஷயத்தை வச்சுக்கிட்டு நாளைக்கு மிரட்டுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. நாமளும் ஒரு ரிலேஷன்ஷிப், இது ரொமான்டிக் ரிலேஷன்ஷிப் தானே, இது அவங்க ஸ்பவுஸ் தானே, இதை வச்சு அவங்க என்ன பண்ணிட போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேலே இருக்கக்கூடிய ஒரு குருட்டுத்தனமான நம்பிக்கையில் நம்ம விட்டு வச்சுருப்போம். அதை நாளைக்கு ஒரு மிகப்பெரிய அளவில் நமக்கு எதிராக வந்து அவங்க யூஸ் பண்ணுவாங்க. ஏதோ ஒரு பாண்டிங்கிற பேரில் நம்ம ரொம்ப லாயலாக இருக்கோங்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணியிருப்போம், நம்மளுடைய எக்ஸை பற்றி, எக்ஸோடைய விஷயங்களை பற்றி இதெல்லாம் நம்ம சொல்லியிருப்போம். அப்போ இன்னைக்கு வந்து அது நமக்கு எதிராக அது திரும்பி நிற்கும். இதைத்தான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. அண்ட் திஸ் இஸ் வாட் அ காம்படிட்டிவ் காப்பிங். நம்ம ஒரு ஜாபுக்கு போகிறோம் அப்படின்னு சொன்னால் அதே மாதிரியான ஒரு சிமிலர் ஜாப் அவங்க எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. எடுத்துகிட்டு வந்து நீ வந்து இத்தனை மணி நேரம் வேலை பார்க்குறியா, உன்னை விட நான் அதிக நேரம் நான் வேலை பார்க்குறேன், பார்க்கலாம், போட்டி போட்டுக்கலாம். அப்போ குடும்பத்தை யார் பார்க்குறது? யாருமே பார்க்க முடியாது. நான் குடும்பம் வேலையை விட்டுட்டு நான் வந்து வீட்டில் இருந்து நான் வந்து குடும்பத்தை பார்க்கணும், இல்லை லிமிட்டாக வந்து நான் போயிட்டு வந்துட்டு என்னுடைய குடும்ப ரெஸ்பான்சிபிலிட்டி நான் எடுத்துக்கணும்னு சொன்னால் நீ முதல்ல வேலையை விடணும்னு ஆரம்பிப்பாங்க. நீ எதுக்கு வேலைக்கு போகிற? சிம்பிள். ஸோ இப்படிப்பட்ட மிரரிங் விஷயங்களே பண்ண ஆரம்பிப்பாங்க. எதெல்லாம் அவங்களுக்கு ஃபேவரபிளோ அந்த விஷயங்கள்லாம் செய்ய ஆரம்பிப்பாங்க. ஓகே, இப்போ நான் வந்து என்னோடய அக்கௌண்ட்டை வந்து நான் டிஸ்க்ளோஸ் பண்ணுறேன்ல, என் அக்கௌண்ட்டில் எவ்வளோ இருக்குது, என்னோடய ப்ராப்பர்ட்டி எவ்வளோ இருக்குன்னு சொல்கிறேன்ல, இதே மாதிரி நீயும் பண்ணு பார்க்கலாம். சின்ன வயசில் நம்ம கேள்விப்பட்டிருப்போம்ல, இந்த குரங்கு வந்து தொப்பியை தூக்கிட்டு போன கதை. ஏன்னா ஒரு குரங்கு வந்து தொப்பியை தூக்கிட்டு போய் மேலே உட்காந்துரும். கீழே வந்து இந்த தொப்பிக்காரர் வந்து என்ன பண்ணுவாருன்னு சொன்னால் அப்படியே என்னென்னமோ செஞ்சு பார்ப்பார். அந்த குரங்கு வந்து கடைசி வரைக்கும் அதை கீழே போடவே போடாது. அவர்கிட்ட ஆல்ரெடி அவர் தொப்பியெல்லாம் வச்சிருக்கிற ஒரு வியாபாரி, அவர் ஒரு ஸ்ட்ரீட் வெண்டார் மாதிரி நிறைய தொப்பீஸ்லாம் வச்சிருக்கிறாரு. அதனால் அவர் என்ன பண்ணுவார்னா அவர்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு தொப்பி எடுத்து அப்படி கீழே போடுவார். அந்த குரங்கும் அந்த மாதிரி வந்து இப்படி தொப்பியை மாட்டும் போது அந்த குரங்கு மாட்டோம், அது கீழே போடுன்னு சொல்லும்போது அது வந்து கீழே போடும். அப்படிப்பட்ட மிரரிங் பண்ணி அந்த டாக்டிக்ஸ் பண்ணி எப்படியாவது அந்த தொப்பியை வந்து வாங்கணும்னு நினைப்பாரு. இந்த மாதிரி நாம வந்து அக்கௌண்ட்டை டிஸ்க்ளோஸ் பண்ணோம்ல, நீ அக்கௌண்ட்டை டிஸ்க்ளோஸ் பண்ணு, என்னென்ன இருக்குங்கிறத பார்க்கலாம், உன் ப்ராப்பர்ட்டி என்னங்கிறத பார்க்கலான்னா அதே அவர்கள் செய்ய மாட்டாங்க. நோ சான்ஸ். எல்லாமே அவங்க செலக்டிவாக அவங்களுக்கு ஃபேவரபிளான விஷயங்கள் எதுவோ அதைத்தான் செய்வாங்க. So it will make you more confused. Okay. What are all the emotional damages will it cause அப்படின்னு பார்த்தீங்கன்னா, this is what the uniqueness stolen. நம்ம இவ்வளவு நாளாக காப்பாற்றி வச்சிருந்த நம்மளுடைய திறமைகள், சில என்னமோ ஒரு பிஸ்னஸ் ஓரியன்டான விஷயங்கள், அந்த மாதிரியான சில சீக்ரெட்ஸை கூட அவங்ககிட்ட நம்ம சொல்லியிருப்போம். அது சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அது அவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம கண்டுபிடிச்சிருப்போம். அந்த விஷயங்கள் எல்லாமே திருடு போன மாதிரி நீங்கள் நினச்சிக்க வேண்டியதான். ஏன்னா அது ஊரில் இருக்க எல்லாத்துக்கும் தெரிஞ்சிடும். முக்கியமாக யாருக்கு தெரியக்கூடாதுன்னு நீங்கள் நினச்சிக்கணும், அவங்களுக்கு கண்டிப்பாக அது தெரியும். அப்போ இவ்வளோ நாள் நம்மளை மற்றவங்களாம் பார்த்துக்கிட்டு இருந்த அந்த பார்வைங்கிறது அப்படியே மாறும். நமக்கு ஒரு பெரிய இன்சல்ட்டாக இது நாளைக்கு அவங்களோட ஃபேஸ்லேயே நம்ம முகத்திலே முழிக்க முடியாத அளவுக்கான ஒரு சுச்சுவேஷனை வந்து இந்த ஃபெலோஸ்லாம் கிரியேட் பண்ணிடுவாங்க. ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை இல்லையா? அண்ட் த பவுண்டரிஸ் பிளர்டு இல்லையா? இப்போ அவங்க செய்கிறது தப்புன்னு சொன்னால் அப்போ நான் செய்கிறது தப்புன்னு ஆகிடும்ல. அப்போ இதை எப்படி வந்து இங்கே பவுண்டரிஸை செட் பண்ண முடியும்? இங்கே பவுண்டரியே இல்லாமல் போயிடும். ரெண்டாவது சீக்ரெட் எல்லாம் ஆல்ரெடி அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. இந்த மிரரிங் மூலமாக எல்லாம் வாங்கிட்டாங்க. இனிமேல் பவுண்டரி செட் பண்ணி என்ன ஆக போகுது? ஈவன் இனிமேல் நான் பவுண்டரி செட் பண்ணி நான் வந்து கரெக்டாக இருக்கணும்னு நினச்சாலும் கூட அவங்க தன்னுடைய சீக்ரெட்டை வச்சுட்டு அதை வந்து வெப்பனைஸ் பண்ணி அதை விளையாடுவாங்கல்ல. அப்போது பவுண்டரிங்கிற ஒரு விஷயங்களே நம்மளால் வந்து இது வைக்க முடியாமல் போயிடும். அண்ட் ஒரு கடத்துக்கு மேலே அந்த செல்ஃப் இமேஜ் எல்லாமே டிஸ்ட்ரக்டிவ் ஆனதுக்கப்புறம் நாம் ப்ளீசிங் மென்டாலிட்டியில் இறங்கிடுவோம். மற்றவங்கள்ட்ட போய் அதிகமாக நம்மளை வந்து ப்ளீஸ் பண்ணுறது, இந்த மாதிரி அளவுக்கு வந்து நம்ம வந்து இறங்கி போயிடுவோம். அடுத்தவங்க எல்லா ரிலேஷன்ஷிப்பும் வேணுங்கிற பேரில் எல்லாத்துக்கிட்டையும் ப்ளீஸ் பண்ண போக, வெளியிலையும் போய் ஒருவேளை ஒரு ஆஃபீஸில் வந்து நான் வந்து பீப்புள் ப்ளீசிங் மென்டாலிட்டியில் இருக்கேன்னு சொன்னால் அங்கேயும் போய் நான் என்ன பண்ண ஆரம்பிச்சிருவேன், ஐ வில் ஸ்டார்ட் டு கெயின் த டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப். அங்கேயும் பிரச்சனை ஆகிடும். இந்த பீப்புள் ப்ளீசிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிலேஷன்ஷிப்பை ஹோல்ட் பண்ணுறதுக்காக என்ன சாக்ரிஃபைஸ் வேணாலும் பண்ணலாம் பண்ணி வந்து நம்ம வந்து அங்கே இருக்கணும்னு நினச்சோம்னா அப்போ அங்கே வந்து ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் வந்து மாற்றுறதுக்கு, நம்மளை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குது.
So this is what we need to understand, the this is what the boundary blood. And the third one, self-doubt amplified. Simple. Self-doubt அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் அதிகமாக நமக்குள்ள வர ஆரம்பிச்சிடும். ஒரு பயங்கரமாக நம்மளை நோக்கி நம்ம வந்து நிறைய கொஸ்டின் கேட்க ஆரம்பிச்சிடும். ஓகே. அண்ட் betrayal cuts deeper. இது அவங்க பண்ண துரோகம் கிடையாது, இது எனக்கு நானே பண்ணிக்கிட்ட துரோகங்கிற அளவுக்கு நம்ம யோசிக்க ஆரம்பிச்சிடும். நானே வந்து செல்ஃப் சாபிட்டாஜ் பண்ணிக்கிட்டேன், எனக்கான குழியை நானே வெட்டிக்கிட்டேன், எனக்கான பிரச்சனையை நானே கிரியேட் பண்ணேன், எல்லாத்துக்கும் காரணம் நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு துரோகத்துக்குள்ள வந்து நம்ம மாட்டிக்கிறது போல ஒரு பயங்கரமாக நம்ம ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடும். ரைட்? எஸ். அண்ட் ஹவு டு ரீபில்ட் அவர் செல்ஃப்? ஃபர்ஸ்ட் விஷயம்ங்கிறது நேம் த ட்ராப். ரொம்ப சிம்பிள். இது ஒரு ட்ராப். we need to recognize the mirroring behavior. இது ஒரு டூப்ளிகேட் தானே தவிர இது ஒரிஜினல் கிடையாது அப்படிங்கிறத முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கணும். இது ஒரு ட்ராப். அட் த சேம் டைம் நம்மளை மாதிரி இன்னொரு பர்சனால மாறவே முடியாது. நம்ம திறமையை வச்சுக்கிட்டு அவங்க வந்து திறமை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க காட்டிக்கிட்டாலும் கூட நமக்கு இருக்கக்கூடிய திறமையோ இல்லை நம்ம சிந்திக்கிற ஒரு விஷயங்களையோ இன்னொரு பர்சனால டிஸ்ட்ராக்ட் பண்ணிடவே முடியாது, டெஸ்ட்ராய் பண்ணிடவே முடியாது. நம்ம தான் அந்த ஒரு விஷயங்களில் ஒரு கான்ஃபிடென்ஸுங்கிறது நமக்கு வர வேண்டியது இருக்குது. இன்னும் நாம் வந்து அவங்க இந்த ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இந்த லாஸ்ட்லேருந்து ஏன் நம்ம மீண்டு வர முடியலன்னு சொன்னால் we need to understand ourselves, we are more vulnerable. நம்ம ரொம்ப 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 வீக்காக இருக்கும், நம்ம ரொம்ப வல்னரபிளாக இருக்கும். அப்போ இந்த வல்னரபிலிட்டியிலேருந்து நம்ம வெளில வர்றது எப்படி? நம்ம இன்னும் ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கிட்டு, ஏன்னா இது வரைக்கும் தெரிஞ்ச விஷயங்கள்லாம் ஓகே, பட் இனிமேல் நான் செய்யக்கூடிய விஷயங்களில் வந்து ஒரு சரியான பவுண்டரி நம்ம செட் பண்ணி நம்ம என்ன பண்ண வேண்டியது இருக்குன்னு சொன்னால் இன்னும் நம்மளை வந்து செல்ஃபை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ண வேண்டியது இருக்குது, நம்மளுடைய செல்ஃப் எஸ்டீமை வந்து பில்ட் பண்ண வேண்டியது இருக்குது. டிசிப்ளின் மூலமாக நம்மளை என்கரேஜ் பண்ணுற மாதிரியான ஆக்டிவிட்டிஸ் செய்யறது மூலமாக நமக்கான செல்ஃப் எஸ்டீமை நமக்கான செல்ஃப் கான்ஃபிடென்ட்டை பில்ட் பண்ண வேண்டியது இருக்குது. ரைட்? ரீக்ளைம் த யூனிக்னஸ். யாரும் நம்மளுடைய யூனிக்னஸை வந்து யாரும் திருடிட முடியாதுங்கிறத பார்த்துட்டு நம்மளோட யூனிக்னஸை இன்னும் நம்ம ஸ்ட்ரென்தன் பண்ணி அது ஓரியன்டாக நம்ம போய் நம்மளையும் நம்ம வந்து காப்பாற்றிக்க வேண்டியது இருக்குது. ஓகே. அண்ட் சர்வைவிங் த கம்யூனிட்டி ஹீலிங். எஸ், வி ஹாவ் அ குரூப் தெரப்பி ஃபார் இட். நாம் எப்படி நம்மளுடைய எமோஷன்ஸ் ஓரியன்டான விஷயங்கள், நார்சிஸ்ட்டை தவிர இவங்களை ஹேண்டில் பண்ணுறதுக்கெலாம் நம்மக்கிட்ட வந்து நார்சிஸ் ஃப்ரீ லைஃப் அப்படிங்கிற வெபினார் இருக்குது. பட் குரூப் தெரப்பி அப்படிங்கிறது உங்களை மாதிரியே இருக்கிற சர்வைவராக இருக்கக்கூடிய ஒரு 6 பேர் அப்படிங்கிற இருப்பாங்க, சேம் ஜெண்டரில் தான் இருப்பாங்க. ஓகே. ஸோ ஒரு 6 பேர் சேர்ந்து நானும் சேர்ந்து ஸோ எல்லாரும் நம்ம சேர்ந்து என்ன பண்ண போகிறோம்னா ஒரு குரூப் தெரப்பி அப்படிங்கிறது வந்து நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். இந்த குரூப் தெரப்பிங்கிறது ஒரு 8 செஷன் இருக்கும், வீக்லி 2 செஷன் இருக்கும். இந்த 2 செஷனில் நம்ம என்ன பண்ணுவோம்னு சொன்னால் முழுக்க நம்மளோட லைஃப் நீட்ஸை ஏன் ஃபுல்ஃபில் பண்ண முடியல, நமக்குள்ள இருக்கக்கூடிய எமோஷனல் ஓரியன்டான காம்ப்ளெக்ஸ் அதை சரி பண்ணுறதுக்கு ப்ராக்டிக்கலாக என்னென்ன பண்ணலாம், என்னென்ன விஷயங்கள்ங்கிறத நம்மளை இன்ஸ்பயர் பண்ணோம், செல்ஃப் எஸ்டீம் அதிகப்படுத்துறது எப்படி, செல்ஃப் கான்ஃபிடென்ட்டை க்ரோ பண்ணுறது எப்படி, இந்த மாதிரி பலவிதமான விஷயங்களை நம்மளை மாதிரியே சர்வைவர்கிட்ட இருந்து நம்ம கற்றுக்கும் போது அதனுடைய வைபே தனியாக இருக்கும். உண்மையாக நம்மளை அக்செப்ட் பண்ணிக்கிற எம்பத்தைஸ் பண்ணக்கூடிய ஆட்களை நம்ம பார்க்கும்போது ஒரு செக்யூர் கனெக்ஷனுங்கிறது அங்கே வந்து உருவாகும். ஸோ அந்த குரூப் தெரப்பி நம்மகிட்ட இருக்குது. இதான் நம்மளுடைய அட்மின் நம்பர், தாராளமாக நீங்கள் கான்டாக்ட் பண்ணி பாருங்கள். அண்ட் வி ஹேவ் அ நார்சிசிஸ்ட் ஃப்ரீ லைஃப் வெபினார் 10 days and 15 years ஆஃப் ப்ரோக்ராம் அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் இருக்குது. இதில் நார்சிஸ்ட் பற்றி டாப் டு பாட்டம், உங்களோட எமோஷன்ஸ் பற்றி டாப் டு பாட்டம் எல்லாத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். சூப்பர்பான டைமிங்லையும் உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளான டைமிங்லையும் 2 பேட்ச் அப்படிங்கிறத ஏற்பாடு பண்ணியிருக்கோம். ஸோ மார்னிங் ஒரு பேட்ச் இருக்கும், ஐ திங்க் ஆஃப்டர்நூன் ஒரு பேட்ச் இருக்கும். மார்னிங் பேட்ச் நீங்கள் தவற விட்டிங்கன்னா கூட ஆஃப்டர்நூன் பேட்சில் வந்து நீங்கள் வந்து திருப்பி வந்து பேட்சப் பண்ணிக்கலாம். தட்ஸ் நாட் அ பிக் டீல். ஓகே. ஸோ திஸ் இஸ் வாட். வேறு என்ன கிளம்புவா? Thank you so much from the Human Expert Tamil YouTube channel. I am your Rajkumar Pandian, psychologist. That is what this psychology all about.